வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி கொத்துக்கறி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். சாப்பாடு உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் உப்பும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் கொத்துக்கறி, 50 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து அதை நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 4 விசில் வச்சுருந்தேன். அது வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது. 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். 3 நாட்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம தக்காளியும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிடுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள், மிளகுத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். வேக வச்சுருக்கிற கொத்துக்கறி, பச்சை பட்டாணி ரெண்டையும் சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியும் அதில் சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் உடையாமல் மெதுவாக கிளறி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். கொத்துக்கறி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.